Hi partner, X, Y and Z were partners. Okay, partnershipல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, calculate the total amount of interest to be credited to Z executor account. Z executorக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிரெடிட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை கிரெடிட் எழுதுகிறோம், அவ்வளோதான். அப்போது அவருக்கு என்னைக்கு டேட்லேருந்து என்னைக்கு டேட்டு வரைக்குங்கிறத பார்த்து இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். கொஸ்டின் முழுமையாக படி. ப்ராஃபிட் லாஸ் 5:1 இசட் பாஸ்ட் அவே, ரைட், ஓகே. ஆன் டிசம்பர் 31, 23 total amount payable to Z executor was 6 lakhs. Z executor paid 1 lakh. 1 lakh கொடுத்தாச்சு, 6 lakhஸில் 1 lakh கொடுத்தாச்சுன்னா மீதி 5 lakh தான். ஓகே, என்னைக்கு டிசம்பர் 31ல் எப்படி கொடுக்குறோம்? பேலன்ஸ் வாஸ் டு பி பெய்டு இன் 4 ஈக்குவல் annual இன்ஸ்டால்மெண்ட். அப்போ அடுத்து 24 டிசம்பரில் தான் அவருக்கு பணம் கொடுக்கணும். ஆனால் மார்ச் 31 நம்ம கணக்கு முடிக்கிறதுனால அன்னைக்கு வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை அவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுதணும். இதுதான் கணக்கு. பணம் கொடுக்க வேண்டியது, இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து கொடுக்க வேண்டியது டிசம்பர் 31, 2024 தான். ஆனால் மார்ச் 31 வட்டி எவ்வளோ கொடுக்கணும்? அப்போது இந்த 5 lakhsக்கு டிசம்பருக்கு கிடையாது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதத்துக்கு 10% படி பார்த்தோம்னா 12,500 இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு இசட் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட். இதை டிசம்பர் 31, 24 தான் பெய்டு பண்ணுவோம். ஓகே, இதை டெத் ஆஃப் த பார்ட்னரில் கோல்டன் பாயிண்ட் 8ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்துக்கோ. ஓகே பார்ட்னர், ஐ லைக் யூ பார்ட்னர்.